Hello everyone, எல்லாருக்கும் வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நாஸ்ட் 10 ப்ரிப்பரேஷன்ல அனதர் ஒரு 20 டேஸ் தான் இருக்கு. ஸோ டெய்லி ஈவினிங் எம்சிக்யூஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டே 30. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உங்களோட கண்டினியூஸ் ஃபீட்பேக்னால தான் என்னால் இந்த 30 நாளும் டெய்லி வீடியோ போட முடிஞ்சிச்சு. ஐ ஹோப் அனதர் 20 டேஸும் போட்டுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the causative organism for tapeworm infection is. tapeworm infectionோட causative organism என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா ட்ரிப்பாசோனியா க்ரூசி, டீனியா சோலியம், லீஷ்மேனியா டோனோவானி அண்ட் என்டிரோபஸ் வெர்மிகுலாரிஸ். ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர் டீனியா சோலியம் தான். ஓகே, டேப்வார்ம் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் டியூ டு டீனியா சோலியம். மற்றதும் பார்த்துடலாம். மற்றது என்னது? Trepasonia cruzi causes Chagas disease. Then Leishmania donovani causes Kala Azar. Okay. Then இது Enterobus causes அதான் இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த pinworm infection சொல்லுவாங்க. Tapeworm caused due to Taenia solium, pinworm infection caused to Enterobus vermicularis. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, எப்பயுமே அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆன்சர் மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு படிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The defense mechanism used by a lady who is unable to bear a child engage self in working with children is. ஒரு உமனால சைல்ட் பியர் பண்ண முடியல, ஆனா அதனால அவங்க என்ன பண்றாங்க, சில்ட்ரன்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் த டைப் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? காம்பன்சேஷன் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, சப்ளிமேஷன் இருக்கு, ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. ஏன் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது? ஐடென்டிஃபிகேஷன் மீன்ஸ் சம்திங் யூ ஆர் சீயிங். ஓகே, அதனால ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. மீதி 3 ஆப்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? சார்ஜிங் அப் ஆஃப் பெண்டிங் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆன் சம்படி எல்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வீட்டில் இருக்க மீன்ஸ் வேலையில இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க வீட்டில் காட்டினீங்கன்னா அது பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட். மீதி காம்பன்சேஷனா சப்ளிமேஷனா தான் முக்கியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் திஸ். வாட் இஸ் சப்ளிமேஷன்? சேனலைசிங் இன்ஸ்டிங்ஸ் into socially acceptable activities. What is compensation? Covering up of weakness. இப்ப நீங்க டெஃபினேஷனை தப்பா புரிஞ்சீங்கன்னா அதுக்கு காம்பன்சேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஓகே, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஸோ அதை கவர் அப் பண்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, சில்ட்ரன்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. ஓகே, இப்ப காம்பன்சேஷன் தான் என்னன்னா, குழந்தை இல்லை அப்படின்ட்டாக அவங்க என்ன செய்வாங்க, வேற ஏதாவது ஆக்டிவிட்டி, வேற ஏதாவதுன்னா என்ன அர்த்தம், வேற எங்கேயாவது பெரிய லெவல் ஒர்க்குக்கு போவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அதுதான் காம்பன்சேஷன். வாட் இஸ் சப்ளிமெண்டேஷன்? குழந்தை இல்லை, அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அது சோஷியலி அக்செப்டபிள். சோஷியல் அக்செப்டபிள் தானே, சரி நம்மளுக்கு குழந்தை இல்லை, அதை நம்ம ஓவர் கம் பண்ணுவோம் குழந்தைங்களோட ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் சப்ளிமேஷன் தான். யூஸ்வலா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் காம்பன்சேஷன்ல என்ன இருக்குன்னா, தெர் வில் பி எ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தான் அவங்க கவர் அப் பண்ணுவாங்க. ஓகே, அதனால தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சப்ளிமேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The physical assessment of a newborn indicates absence of femoral pulse. It is significant sign of PDA, aortic stenosis, coarctation of aorta, ventricular septal defect. Okay, so we'll see one by one. Usually PDA, patent ductus arteriosusல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் PDA என்ன அப்படின்னா பவுண்டிங் பல்ஸ் இருக்கும். ஏன்னா
அந்த ஃப்ளூயிட் வால்யூம் ஓவர்லோட் சைன்ஸ் இருக்கிறதுனால பவுண்டிங் பல்ஸ் இருக்கும். ஓகே, தென் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த பவுண்டிங் பல்ஸ் அந்த மாதிரி பல்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். தென் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ்ல the pulse will be normal. அப்ப மீதி தான் ஆன்சர். coarctation of aorta, one of the classical sign of coarctation of aorta is absence of femoral pulse. Femoral pulse absence. So correct answer is option C, coarctation of aorta. Then a patient has clinical feature of dyspnea, dependent edema, crackles, hepatomegaly, and jugular venous distension. The possible clinical condition the nurse should suspect is. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? pulmonary embolism, tension pneumothorax, heart failure, cardiac tamponade. இந்த pulmonary embolism, tension pneumothoraxல பாத்தீங்கன்னா dyspnea இருக்கும். ஓகே, எடிமா மோஸ்ட்லி இருக்காது, கிராக்கிள்ஸ் வேணா இருக்கலாம். தென் ஹெப்படோமெகாலிலாம் இருக்காது. இப்போ இது ரெண்டு கிடையாது, மீதி ரெண்டு தான். ஹார்ட் ஃபெயிலியரா கார்டியாக் டாம்போனேட்டா தான் பார்க்கணும். ஏன்னா கார்டியாக் டாம்போனேட்லயும் டிஸ்னியா இருக்கும், கிராக்கிள்ஸ் இருக்கும், ஜுகுலார் வீனஸ் டிஸ்டென்ஷன் இருக்கும். என்ன இருக்காது கார்டியாக் டாம்போனேட்ல? டிபெண்டன்ட் எடிமாவும் ஹெப்படோமெகாலியும் இருக்காது. ஆனா தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆஃப் ஆர் கிளாசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா ஒரு ஆப்ஷன் நம்ம தப்பா எழுதிடலாம். என்னது? ஹெப்படோமெகாலி அப்படின்னு பார்க்காம நீங்க இருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் கார்டியக் டாம்போனேட் ஆல்சோ. ஏன்னா கார்டியக் டாம்போனேட்ல ஜுகுலார் வீனஸ் டிஸ்டென்ஷன் இருக்கும், டிஸ்னியா இருக்கும். ஓகேவா? ஆனா என்ன இருக்காது? ஹெப்படோமெகாலி இருக்காது. ஸோ அந்த ஹெப்படோமெகாலியும் எடிமாவும் தான் என்ன டிசைட் பண்ணிச்சு? ஹார்ட் ஃபெயிலியருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிச்சு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இதே மாதிரி நீங்க நார்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நாளையிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் இதே மாதிரி தான் இருக்கும். கொஷின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்ட் ஆன்சர் நீங்க தான் சொல்வீங்க. தப்பான ஆன்சர் இருந்துச்சுன்னா இல்லை ஆன்சரை ஜஸ்டிஃபை நான் பண்ணுவேன். ஓகே, இப்படிதான் இருக்கும் கிளாஸஸ். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நார்செட் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்களோ, யாரெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசையோட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த நம்பர் ஆஃப் டெத் ஃப்ரம் டெங்கு இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ரிலேஷன் டு த total mid-year population, it is option A, age specific, option B, proportionate mortality, option C, case fatality, and option D, cause specific death rate. நம்மளுக்கு இந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது என்னது? டெங்கு பேஷண்ட் டெத்து மிட் இயர் பாப்புலேஷனோட கம்பேர் பண்றாங்க. அப்ப என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஏஜ் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. ஏஜ் ஸ்பெசிஃபிக்னா என்ன? எந்த வயசு? 10 to 20 வயசு இல்லை. ஓகேவா? 1 to 2 வயசுல இருக்கு. அத மாதிரி சொன்னாதான் ஏஜ் ஸ்பெசிஃபிக். ப்ரொபோர்ஷனேட் என்ன? இந்த டிசீஸ் அந்த டிசீஸோட கம்பேர் பண்ணாங்கன்னா அது ப்ரொபோர்ஷனேட். இது ரெண்டும் கிடையாது. அப்ப மீதி கேஸ் ஃபெட்டாலிட்டியா காஸ் ஸ்பெசிஃபிக்கா? வாட் இஸ் கேஸ் ஃபெட்டாலிட்டி? டினாமினேட்டர் ஒன்று தான், நம்பர் ஆஃப் டெத் ஆஃப் டெங்கு தான். ரெண்டுத்துக்குமே நியூமரேட்டர் ஒன்று தான், நம்பர் ஆஃப் டெங்கு டெத். கேஸ் ஃபெட்டாலிட்டியில் என்ன? நம்பர் ஆஃப் டோட்டல் டெங்கு கேஸ். அதான் கேஸ் ஃபெட்டாலிட்டி. இதே காஸ் ஸ்பெசிபிக் டெத் ரேட்டுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் டெங்கு டெத் டிவைடட் பை mid-year population. இதான் ரெண்டுத்துக்கான மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் காஸ் ஸ்பெசிபிக் டெத் ரேட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், while assessing the neurological function of a patient, the nurse perform Rhombus test as a screening measurement for. So Rhombus test, what is Rhombus test? பேஷண்ட்டை கண்ணை மூடி நிக்க சொல்லணும். நார்மலா நின்னாங்கன்னா தட் இஸ் நார்மல் திங். இதே நிக்கும் போது அவங்களால நிக்க முடியல, பேலன்ஸ் ஆகாம கீழே விழுறாங்கன்னா அதுதான் வந்துட்டு
abnormal. நானே ஆன்சரை சொல்லிட்டேன். ஆன்சர் இஸ் பேலன்ஸ் தான். ஓகே, ராம்பஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் as balance of the patient. Next, the irrational and intense fear of traveling is known as. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? ஆக்ரோஃபோபியா, போடோஃபோபியா, ஆரோஃபோபியா, தனத்தோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபோபியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃபோபியா நம்மளுக்கு தெரியும். இன்டென்ஸ் ஃபியர் ஆஃப் டிராவலிங் இஸ் நோன் as, சாரி, intense fear of traveling is known as போடோஃபோபியா தான். ஓகேவா? மீது என்னென்ன இருக்கு? போடோ சொல்லிட்டேன். ஆரோ, வாட் இஸ் ஆரோ? ஆரோ denotes fear of இது ஏர் ஸ்பேஸ், அதான் ஃப்ளையிங். ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங் என்ன? ஆரோஃபோபியா. தனத்தோ இஸ் ஃபியர் ஆஃப் டெத். தென் மீது என்ன இருக்கு? ஆக்ரோ இஸ் அன்யூஷுவல் என்விரான்மெண்ட். ஓகேவா? நார்மல் என்விரான்மெண்ட்டை தவிர்த்து வேற எந்த என்விரான்மெண்ட்டுக்கு போனாலுமே அந்த இண்டிவிஜுவலுக்கு ஃபோபியா வந்துடும். அதான் வந்துட்டு ஆக்ரோஃபோபியா, போடோஃபோபியா ஃபியர் ஆஃப் டிராவலிங், ஆரோஃபோபியா ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங், தனத்தோஃபோபியா ஃபியர் ஆஃப் டெத். நெக்ஸ்ட், இன்னைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த நான் நர்சிங் 20 கொஷின்ல மினிமம் 1 or 2 கொஷின் அது கம்ப்யூட்டர் பேஸ்டா வரும். .mov எக்ஸ்டென்ஷன் யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு வாட் கைண்ட் ஆஃப் ஃபைல்? MOV எந்த டைப் ஆஃப் ஃபைலுக்கு ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? இமேஜ் ஃபைல், அனிமேஷன் மூவி ஃபைல், ஆடியோ ஃபைல், எம்எஸ் டாக்குமெண்ட். ஸோ அனிமேஷன் அண்ட் மூவி ஃபைலுக்கு தான் நம்ம MOV யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மற்ற நார்மலா உங்களுக்கு தெரியும் இமேஜ் ஃபைல் எப்படி சொல்லுவோம்? ஜேபிஜே அப்படிதான் ஃபைல் ஆகும். தென் ஆடியோ ஃபைலும் தெரியும், MP3ல தான் இதாகும். தென் எம்எஸ் டாக்குமெண்ட் வந்து எப்படி சேவ் ஆகும்? DOX தான், DOC ஆர் DOX தான் வந்துட்டு சேவ் ஆகும். கரெக்ட் ஆன்சர் .mov. அதே மாதிரி MPJன்னு இன்னொன்று ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதுவும் வந்து அனிமேஷன் மூவி ஃபைலுக்கு தான் நம்ம வந்துட்டு MPJவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இதுக்கு இதுதான் அனிமேஷன் மூவி ஃபைல். மற்ற ஆப்ஷன்ஸும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நார்செட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டெய்லி ஒரு மினிமம் 100 to 150 MCQ டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வைஸ் ஒரு பிளான் போட்டே வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க ஃபர்தர் டீடைல்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.